நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டெப்ரிசியேஷன். ஓகே, சோ நம்மோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட், P&L ஓட ஃபார்மேட், மேனேஜரியல் ரெம்யூனரேஷன் எப்படி கால்குலேட் பண்றது, 5 மார்க் ப்ராப்ளம் P&L பேலன்ஸ் ஷீட்லயும் நம்ம போட்டு பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் அட்டென்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல சோல் ட்ரேடரோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க படிக்கக்கூடியது கம்பெனிஸோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த கான்செப்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுலயுமே என்ன இருக்க போறது இல்ல, சேஞ்சஸ் இருக்க போறது இல்ல. சோ நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படின்னும் போது இந்த சாப்டரை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபார்மேட் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, புதுசா படிக்க போறீங்க. ஓகே, அதனால ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பண்ணணும்ன்றது தெரிஞ்சதுனாதான் உங்களுக்கு 10 மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். அதனால ப்ரீவியஸ் வீடியோல ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். க்ளோசிங் ஸ்டாக், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம். ஓகே, சோ இப்ப நம்ம இன்னொரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பொதுவா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்காது. அந்த ரெக்கார்ட் ஆகாத இன்ஃபர்மேஷன்ஸ் இயர் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துல அப்பியர் ஆகணும். P&L, பேலன்ஸ் ஷீட். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, சோல் ட்ரேடர்ல தான் ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? சோ ரெண்டுத்துலயுமே கண்டிப்பா இதுக்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம்ல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கம்பெனிஸ் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இல்லன்னா யாராவது மணி லெண்டர்ஸ், தனிப்பட்ட முறையில கடன் கொடுக்கறவங்க கிட்ட லோன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, பாரோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பாரோ பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம P&L, பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அப்பியர் ஆகும்னு மட்டும் தான் பார்க்க போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பார்க்க போறது இல்ல. ஓகேவா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணிடணும். எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் நான் இந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். ஏன்னா அடிப்படையே பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் நீங்க படிக்க போறீங்க இல்லையா? சோ ட்ரையல் பேலன்ஸ்ல உங்களுக்கு லோன் 12% கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொல்லி டெபிட்ல 45,000 கொடுத்திருக்காங்க. இது ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ்க்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் அன்பெய்டு ஃபார் 3 months அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3 monthsக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். லோனோட இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் இங்க பாருங்க, லோன் அமௌண்ட்லயே கொடுத்திருக்காங்க. லோன்ல 12%. அப்ப நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மொத்த லோன் அமௌண்ட் எவ்வளோ, 5 lakhs இல்லையா? சோ அந்த 5 lakhsல அவங்களே 12% இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அதை கால்குலேட் பண்ணுங்க. இது 5 lakhல நீங்க 12% கண்டுபிடிக்கும் போது 1 yearோட இன்ட்ரெஸ்ட். ஆனா அவங்க நமக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 3 monthsக்கு தான் அன்பெய்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இன்டூ 3/12, ஏன்னா 3 மாசத்துக்கு தான் அன்பெய்டு. நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 15,000. ஓகே, இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். சோ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டை
கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேஷன் போட்டு காமிச்சேன். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத பாத்துக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இல்லையா? சோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே உங்களோட P&L என்ன காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு என்ட்ரி எழுதிடணும், ரெக்கார்ட் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணது 15,000. சோ அத நீங்க என்ட்ரியில எடுத்து எழுதிடணும். பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லயபிலிட்டிஸ்ல லோன் அப்படின்னு அந்த லோன் அமௌண்ட் காட்டுவோம் இல்லையா? சோ அந்த லோன் அமௌண்டோட இந்த இன்ட்ரெஸ்ட நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடணும். இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட். P&L எக்ஸ்பென்சஸா காட்டணும், லயபிலிட்டிஸ்ல லோனோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நீங்க ஆட் பண்ணிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கம்பெனிஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெளியில ஷேர்ஸ்லயோ செக்யூரிட்டிஸ்லயோ வேற எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இது வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இதோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம். ஓகே, சோ பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கலாம், ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் அவங்க ரிசீவ் பண்ணல. அப்படி ரிசீவ் பண்ணாத அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்கு நம்ம எப்படி என்ட்ரி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம P&L காட்டுவோம் இல்லையா? சோ P&L இன்கம்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இன்கம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நீங்க காட்டணும். அடுத்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து எப்படி காட்டணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோனுக்கு எப்படி அமௌண்ட் காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி அசெட் சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இந்த இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகே, சோ இதோட இன்ட்ரெஸ்டும் நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இல்லையா? அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணிட்டு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அப்படியே போட்டுடலாம், இல்லனா கால்குலேட் பண்ணணும். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ன்றது எக்ஸ்பென்சஸ். சோ எக்ஸ்பென்சஸ் சைட்லயும் லயபிலிட்டில லோன்ல ஆட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்கம், அதனால P&L இன்கம்ல காட்டணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இன்வெஸ்ட்மெண்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ப்ராப்ளம்ல டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ வந்து கம்மி ஆகுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நம்ம பிக்சட் அசெட்ஸை தொடர்ந்து யூஸ் பண்றதுனால அதோட வேல்யூ குறையுது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதோட வேல்யூ குறையும். அதுதான் நமக்கு என்னது டெப்ரிசியேஷன். நீங்க டெப்ரிசியேஷன் சாப்டர்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்ல 12th ஸ்டாண்டர்ட்ல இல்லையா? சோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது நேச்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கொடுத்திருந்தா நீங்க அப்படியே P&Lலையும் காட்டலாம், பேலன்ஸ் ஷீட்லயும் காட்டலாம். ஒருவேளை டெப்ரிசியேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ டெப்ரிசியேஷன் அவங்க கால்குலேட் பண்றாங்க. டெப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. 50,000 10% டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணினா 5,000. ஓகே, சோ நம்மளோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல P&Lல பிக்சட் அசெட்ஸ்க்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ்ல என்ட்ரி போடணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அந்த பர்டிகுலர் அசெட் இருக்கு இல்லையா, அந்த அசெட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதெல்லாம் எந்த நோட் நம்பர்ல வரும், ஷெட்யூல் நம்பர் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதோட நேச்சர் என்ன, இன்கம் என்ன, இன்கமா இல்ல எக்ஸ்பென்சஸா, நீங்க P&Lல எங்க காட்டுவீங்க, அசெட்ல லயபிலிட்டிலயா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்வெஸ்ட்மெண்ட், டெப்ரிசியேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்து நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ். இதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ பேட் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பேட் டெப்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாம ப்ராப்ளம் கண்டிப்பா வராது. டெப்ரிசியேஷன், பேட் டெப்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இன்னைக்கு நடத்தின ப்ராப்ளம்ல கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.